சியோனிய எதிரிகள் செய்த தவறுக்கு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என ஈரானின் உச்ச தலைவர் கமேனி தற்பொழுது தெரிவித்திருக்கின்றார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மிகப்பெரிய குற்றத்தை செய்த எதிரிகள் இப்போதே தண்டிக்கப்படுவார்கள் எனவும் ஈரானின் உச்சபட்ச தலைவரான கமேனி கருத்து தெரிவித்திருக்கின்றார். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலுக்கு பிறகு கமேனி முதல் முறையாக தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதில் எதிரிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். சியோனிய எதிரிகள் செய்த தவறுக்கு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என ஈரானின் உச்ச தலைவர் கமேனி தற்பொழுது கருத்து தெரிவித்திருக்கின்றார். மிகப்பெரிய குற்றத்தை செய்த எதிரிகள் இப்போதே தண்டிக்கப்படுவார்கள் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலுக்கு பிறகு கமேனி முதல் முறையாக தற்பொழுது கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன். மகேஸ்வரன், தற்பொழுது ஈரானினுடைய உச்ச தலைவரான கமேனி அமெரிக்க தாக்குதலுக்கு பிறகு முதல் முறையாக தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த கருத்தின் எதிரொலிகள் என்னென்னவாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம்? தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? பிரீதா, ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்குது. அந்த அணு ஆயுதங்கள் எங்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்குது என்று சொல்லி கடந்த 13ஆம் தேதி இஸ்ரேல் ஈரானுடைய ராணுவ தளங்கள் மற்றும் அணு ஆய்வு மையங்களை குறிவைத்து தாக்குதல் நடந்துச்சு. அதை தொடர்ந்து ஈரான் அதற்கு பதிலடி கொடுத்து வருது. 2 நாடுகளுமே வான்வெளியாக தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வர்ற சூழல்ல அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக நேரடியாக நேற்று ஒரு தாக்குதலை நடத்திருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேல் சொல்ற அதே கருத்தை தான் சொல்லுது. அணு ஆயுதங்கள் அவங்க தயாரிச்சிட்டு இருக்காங்க, அதை அவர்கள் நிறுத்தணும், அது சார்ந்த ஒரு கொள்கை உடன்பாட்டுக்கு வரணும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லிதான் இந்த தாக்குதல் நடத்திருக்கு. அமெரிக்கா நடத்திய தாக்குதல்ல மிக முக்கிய அணு ஆராய்ச்சி மையங்கள் நடான்ஸ் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கிற ஈரானுடைய அணு உலைகள், அணு ஆராய்ச்சி மையங்கள் நாங்க தாக்கி அதை முற்றிலுமாக சேதமடைய செய்துட்டோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்க சூழல்ல நேற்றைய தினமே இதற்கான ஒரு எதிர்வினை என்பது ஈரான் தரப்புல வந்துட்டு, ஈரானுடைய அதிபராக இருக்கட்டும், ஈரானுடைய நாடாளுமன்றம் அமெரிக்காவுடைய இந்த தாக்குதலை கடுமையா கண்டிச்சிருந்தாங்க. அந்த கண்டிப்போடு மட்டுமல்லாம பாரசீக வளைகுடாவில் அரபிக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலை இணைக்கின்ற ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக அந்த ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுவதாக நேற்று ஒரு பெரும் முடிவு ஈரான் நாடாளுமன்றம் அதுக்கு அந்த முடிவுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கு. அதை அடுத்து இதனால ஒரு பெருமளவில் கச்சா எண்ணெயினுடைய கொண்டு வருகிற சரக்கு கப்பல் இந்த ஹார்முஸ் வளைகுடா வழியாத்தான் வரணும். அது அடைப்பட்ட பெருமளவில் சர்வதேச அளவில் வர்த்தகம் பாதிக்கும், கச்சா எண்ணெய் விலை உயரும், தட்டுப்பாடு ஏற்படும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப நேற்றைய தினமே அமெரிக்காவுக்கு சரியான ஒரு பதிலடியை கொடுப்போம், இதற்கான வினையை அவர்கள் அனுபவிப்பார்கள் அப்படின்னு ஈரான் தரப்புல சொல்லியிருந்துச்சு. அதை தொடர்ந்து அதற்கான நடவடிக்கைகளிலும் ஈரான் ஈடுபட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கிற சூழல்ல ஈரானுடைய அதி உயர் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி என்ன இன்னைக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, சியோனிய எதிரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை கொடுப்போம், மிகப்பெரிய குற்றத்தை அந்த எதிரிகள் செய்து விட்டார்கள், அதற்கு உரிய தண்டனை அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, ஈரான் மீதான அமெரிக்காவுடைய தாக்குதலுக்கு பிறகு கமேனி தெரிவிக்கிற முதல் கருத்தாக இதை பார்க்கப்படும். அவர் பிரதிநிதி நேற்று கருத்தெல்லாம் தெரிவிச்சுட்டாரு. அவர் சொல்றப்ப மிக கடுமையான ஒரு தாக்குதலை நாங்க நடத்துவோம், தாமதமின்றி எங்களுடைய பதிலடி என்பது இருக்கும். அதற்கு முதல் கட்டமாக பஹ்ரைன்ல இருக்கிற அமெரிக்காவுடைய தளங்களை நாங்க தாக்கி, கடற்படை தளத்தை தாக்கி அழிப்போம்னு கெமேனுடைய பிரதிநிதி நேற்று தெரிவிச்சிருந்தார். இப்ப கெமேனியை நேரடியா தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. மிகப்பெரிய குற்றத்தை அவங்க செஞ்சுட்டாங்க, இதற்கான தண்டனை அவர்களுக்கு கிடைக்கும், அவர்கள் உடனடியாக தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய இந்த கருத்து என்பது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. ஏனென்றால் இஸ்ரேலாக இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், 2 பேருடைய முதல் இலக்கு என்பது கெமேனியா தான் இருக்கு. ஏன்னா அவரை கொள்வதற்கு கூட தாக்குதல் முயற்சி திட்டங்கள் இருக்கு. ஏன்னா அவருக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிற தலைவர்கள், தளபதிகள் எல்லாம்
இஸ்ரேலுடைய தாக்குதல்ல கொல்லப்பட்டு விட்டாங்க. இவர் மட்டும்தான் உச்சபட்ச இப்ப அதி உயர் தலைவரா இருக்காரு. இவருடைய உத்தரவு தான் ஈரான் செயல்பட்டு கொண்டிருக்கிற சூழல்ல அவரையே கொல்வதற்கான முயற்சியும் ஒரு பக்கம் இருக்கிறதா சொல்றாங்க. தான் கொல்லப்பட்டால் தனக்கு பிறகு இந்த நாட்டை வழிநடத்துவதற்கான அடுத்த கட்ட தலைவர்கள் 3-4 பேரையும் கெமேனி தேர்வு செய்து யாரு இவருக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிற அந்த மத குருமார்கள் மற்றும் அதிகாரத்தில் இருக்கிற அதிகார மையத்திடம் இவர் பரிந்துரைச்சிட்டாவும் சொல்றாங்க. அப்ப எந்த தாக்குதலையும் எதிர்கொள்வதற்கு ஈரான் தயாராக இருக்கிற சூழல்ல ஈரானுடைய இந்த அதி உயர் தலைவர் தற்போது தெரிவித்திருக்கிற கருத்து. ஆனா இதுல சியோனிய எதிரிகள் செய்த தவறுக்கு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் இதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. எந்த இடத்துலயும் அவர் அமெரிக்காங்கிறத நேரடியா குறிப்பிடல. ஆனா நேற்று தான் அமெரிக்கா தான் அந்த தாக்குதல் நடத்திருக்கு. அமெரிக்காவை நேரடியா குறிப்பிடலாலும் அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுக்கின்ற வகையில தான் அவருடைய இந்த கருத்தானது அமைஞ்சிருக்கு. அப்படிங்கிறப்ப ஈரான் பின்வாங்கவில்லை, தாக்குதலை இன்னும் தீவிரப்படுத்தும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருக்கிற அந்த செய்தியின் மூலமாக தெரிய வருது. பிரீதா, விவரங்களுக்கு நன்றி ஜெ மகேஸ்வரன்.